10 கோடி 20 கோடி ஒரு சொத்தை வித்தோ எங்கேயாவது வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்க. 10 கோடி செலவு பண்ணவங்க 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கு அந்த 5 வருஷமும் பணத்து பின்னாடி தான் ஓடுறாங்களே ஒழிய மக்களை யாரும் திரும்பி பாக்குறது இல்ல. நீங்க மேட்டூரை சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், அங்க கீழே இருக்கிற ஆத்து தண்ணியும் கொண்டுட்டு வந்து எந்த மேட்டு காட்டுக்கும் சேர்த்தல. இது வரைக்கும் எத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்க, எம்பி வந்திருக்காங்க. இந்த மக்கள் இவ்வளவு தூரம் இந்த ரோட்ல ஏறி வரணும், இவ்வளவு கல்லு மேடா இருக்குது. ஒரு உயிர் போற சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, புள்ளத்தாச்சிங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மக்கள் எப்படி இங்க வாழ்வாங்க? ஏன்னா ஒரு மனுஷருக்கு ஒரு இடத்துல வாழ்றதுக்கு இருக்கிற இடத்துக்கு ஒரு நல்ல ரோடு, ஒரு லைட் வெளிச்சம் இல்லைங்களா, நீர், இதுதான் வந்து அடிப்படையா எல்லா கவர்மெண்ட்டும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு. இந்த பொறுப்பையே இந்த அரசாங்கம் நிறைவேற்ற என்ன நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்மளோட ஓட்டு தான் இது வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. வராங்க, ஓட்டு கேட்கற நேரத்துல கேட்டுட்டு போறாங்க, அது வேற. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்ககிட்ட வந்து நின்று இருக்கிறது என்ன அப்படின்னா, நாங்க வலியவும் வேதனையும் சுமந்துட்டு வந்து இது வரைக்கும் குழந்தையில இருந்து நாம் படிச்சது எல்லாமே இந்த மக்களுக்கும் மண்ணுக்காக செய்யணும்ன்றதுக்காக தான். நாங்க அனாதை மாதிரி எங்கெங்கயோ அப்பா அம்மா இல்லாம வாழ்ந்துட்டோம், எத்தனையோ பிரச்சனையை அனுபவிச்சோம் வீரப்பனாருடைய மகளா. அப்படி இருந்தும் உயிரை புடிச்சிட்டு வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணம், இந்த மக்களுக்காக நம்ம அப்பா பேரால ஏதாவது செஞ்சிட முடியாதா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறோம். கொஞ்சம் நீங்க தெளிவா யோசிங்க. வரி கட்டுறோம், வரி பணம் போகுது நம்ம கையில இருந்து, எவ்வளவு விலைவாசி ஏறுது, இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஆனா நமக்கான கடமையை செய்யறாங்கன்னா இல்ல. ஒரு பொது கழிப்பிடம் கட்டணும்னா கொள்ளையடிக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு ஸ்கூல் கட்டணும்னா கொள்ளையடிக்கிறாங்க, ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும்னா கொள்ளையடிக்கிறாங்க. ஆஸ்பத்திரி, ஸ்கூல், ரோடு எல்லாம் இருக்குது, ஆனா தரமா இருக்குதா? தரமா இல்ல. மக்கள் உபயோகிக்கிற மாதிரி இருக்கா? உபயோகிக்கிற மாதிரி இல்ல. இதை விட இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு என்ன வந்து அவங்க துரோகம் பண்ண முடியும்? 1000-500 பணத்தை கொடுத்து வாயடிச்சு என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுற மக்கள்? ஏதோ 2 நாள் சாப்பாட்டுக்கு ஆகுமா, என் குடும்பம் ஒரு 2 நாள் சாப்பிடுமா அப்படின்னு நினைச்சு அந்த பணத்தை வாங்குறாங்க இல்லைங்களா. நம்ம நேர்மையானவங்க, அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் ஒண்ணு. அரசாங்கம் வந்து மக்களுக்கானது கிடையாது. இது வரைக்கும் அரசாங்கம் அரசியல்வாதிகளுக்கானதுதான், மக்களுக்கானது கிடையாது. வீரப்பனாருடைய மகளா நான் இதை உணர்ந்து வழி அனுபவிச்சு வந்து பேசுறேன். அரசாங்கம் மக்களுக்கானதா இருந்திருந்தா வீரப்பன்றவர் ஒருத்தர் இந்த மண்ணுல உருவாகி இருக்கவே மாட்டாரு இல்லைங்களா. மலைவாழ் மக்களா இருந்து நீங்க எத்தனை ஃபாரஸ்ட் ஆபீசர்கிட்ட எவ்வளவு வலியும் வேதனையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இல்லைங்களா. இந்த காட்டுல நீங்க ஒரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு, ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு, ஒரு போற பாதையிலும் பெண்களும் ஆண்களும் எவ்வளவு மனவேதனை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இதே வாழ்க்கையை தானே நாங்களும் வாழணும். உங்கள ஒருத்தியா நான் நின்னு பேசுறேன். அதை உணருங்க தயவு செஞ்சு. இந்த ஒரு முறை யோசிச்சு தெளிவா உறுதியா ஏற்கலப்ப போட்ட விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க சரிங்களா. நீங்க கொடுக்கிற ஆதரவுல தான் இந்த மண்ணோட சரித்திரமே மாற போகுது.